மாத்திரம் உள்ள விசேஷமான அமல். அது மாதிரி ரமலான் நமக்கு தரக்கூடிய மகத்தான இன்னொரு சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். அதற்கு ஈடாக நிகராக அல்லாஹ் தஆலா எதையுமே வைக்கல. முன்னால் உள்ள சமுதாயத்திற்கெல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருஷ காலம் வாழ்ந்ததாக குர்ஆன் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் 350 வருஷங்கள். ஒரு அம்மாவோட வந்து சொன்னாங்க, சிறு வயசுலயும் பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி. எத்தனை வயசுன்னு கேட்டாங்க, 300 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளவு நீண்ட ஹயாத்து கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் குறைந்த ஆயுளும் வலுவும் குறைந்த இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த கூலியை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய ரசூல் நமக்கு பெற்று தந்த மகத்தான சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். ஒரு லைலத்துல் கத்ரை வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொண்டோம், அடைந்து விட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு அது மேலான கைரும் மின்னல் 1000 மாதங்களை விட சிறந்து 83 வருடங்களுக்கு மேல் 83 வருஷம் ஹயாத்தா இருக்கிறது அல்லாஹ் தந்த நியாமத். ஒரு லைலத்துல் கத்ரை பெற்றால் 83 வருஷ காலம் அமல் செய்த ஒரு கூலின்னா இது எவ்வளவு பெரிய சன்மானம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. குறிப்பா 27 கடைசி 10 தேடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு உபய் இப்னு கஅப் தான் சொன்னார்கள், அல்லாஹ் நீ சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் அது 27ன்னு சொன்னார். அதனால இந்த லைலத்துல் கத்ர் புனிதமான லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா புனிதமான ரமலானில் வைத்திருக்கிறார். ரமலான் நமக்கு தரக்கூடிய மகத்தான சன்மானங்களிலே ஒன்று ஃபர்லான நோன்பை போல, தராவீகை போல சங்கையான லைலத்துல் கத்ருடைய உயர்ந்த நசீப். ரமலானுக்கு மாத்திரம் அல்லாஹ் வைத்த விசேஷம், வேற எந்த காலகட்டத்திலும் இல்லை. ஒரு தனி சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு வரக்கூடிய ஒரே நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதில்லை. ஆனால் துன்யாவுக்கு அவர்கள் வரக்கூடிய நாள் லைலத்துல் கத்ர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், விசேஷமான மலக்குமார்கள் வருகிறார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார் அன்றைய நாளில், அன்றைய இரவில். அதனாலே பாக்கியமான அந்த லைலத்துல் கத்ர் அதை நாம் பெற்றுக்கொள்வது. சங்கையான ரமலான் நமக்கு தரக்கூடிய சன்மானங்களையும். ரமலானுக்கு 1000 விசேஷங்கள் இருக்குது. ரமலானுக்கு எத்தனையோ சோபனங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மகத்தான பாக்கியம். ரமலானுக்கு உண்டான விசேஷங்கள் எவ்வளவு இருக்குதுன்னாலும் அல்லாஹ் எதை சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆயத்துல சொல்லுவாங்க, ரமலானை கொண்டு குர்ஆனுக்கு சிறப்பா, குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு